தமிழ் ஆண்டு டிசம்பர் முதலே ரேஷன் அட்டைகள் வழங்கப்படாமல் இருந்தன. தேர்தல் அறிவிப்பு மற்றும் அதற்கு முன்பாகவே ஒரு தேக்கம் இருந்ததாக சொல்லப்பட்டது. உணவு ஆணையத்திடம் நிறைய புகார்கள் எல்லாம் வழங்கப்பட்டன. குறிப்பாக இந்த மகளிர் உரிமை திட்டத்தை கூடுதலாக பெறக்கூடிய பலர் புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கின்றார்கள் என்று சொல்லி குடும்ப அட்டைகள் வழங்கப்படாமல் இருக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் புதிய அரசு அமைந்த பிறகு உடனடியாக ஒரு 50,000க்கும் கூடுதலானவர்களுக்கு ரேஷன் அட்டை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார்கள். என்றாலும் தற்பொழுது மொத்தமாக 73,000 குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த ரேஷன் அட்டைகளை வழங்கக்கூடிய வகையில் 73,000 குடும்ப அட்டைகள் வழங்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே ஏறக்குறைய ஒரு 2,28,00,000 பேர் குடும்ப அட்டை பெற்றிருக்கின்றார்கள். பயனாளர்கள் என்று பார்த்தோம் 7 கோடி பயனாளர்கள் பொது விநியோக திட்டத்தில் இருக்கின்றார்கள் குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப அட்டைகள் மூலமாக. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முழுவதும் 73 ரேஷன் அட்டைகளை தற்போது தமிழக முதலமைச்சர் வழங்குவதன் அடையாளமாக பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் ஒரு சில பயனாளர்களுக்கு இந்த குடும்ப அட்டைகளை தற்போது வழங்கி அடிப்படையில் அவை வழங்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கடை ஒன்றிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையினுடைய அதிகாரிகள், உணவுத்துறை மற்றும் அந்த கூட்டுறவுத்துறை உள்ளிட்டவற்றினுடைய அதிகாரிகள் எல்லாம் அங்கே இருப்பதை பார்க்கின்றோம். அந்த ரேஷன் கடைகளில் தற்போது முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு அங்கே என்னென்ன பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற விவரத்தையும் கேட்டறிந்து வருகின்றார். பயோமெட்ரிக் முறையிலே எவ்வாறு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன, பயோமெட்ரிக் முறையில் வழங்குவதில் என்ன சிக்கல்கள் எல்லாம் இருக்கின்றன, அந்த விரல் ரேகை பதிவு எல்லாம் சிக்கலாக இருப்பதாக ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பிலும் பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சர் தரப்புக்கு தெரியப்படுத்தியிருந்தார்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக. எனவே முதலமைச்சர் அவை அனைத்தையும் தற்போது பார்வையிட்டு வருகின்றார். இந்த விரல் ரேகை பதிவாவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. வயதானவர்களுக்கு முறையாக விரல் ரேகை பதிவாவதில்லை. எனவே குறிப்பாக தாய்மானவர் திட்டத்தில் வழங்குவதில் பல சவால்கள் இருக்கின்றன. விரல் ரேகை பதிவு இல்லாமல் ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதை போன்ற கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் விரல் ரேகை பதிவு சரிவர நடைபெறுகின்றதா, அதற்கான எந்திரங்களில் விரல் ரேகை பதிவு செய்யப்படுகின்றது என்ற விவரத்தை முதலமைச்சருக்கு தெரிவித்து அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் பயனாளர் ஒருவருடைய விரல் ரேகையை பதிவு செய்ய வைத்தார்கள். அதன் பிறகு முதலமைச்சர் அதற்கான அந்த ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதையும் பார்வையிட்டு வருகின்றார். ரேஷன் கடைகளில் தரமான பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை நுகர்வோர் பாதுகாப்புத் துறையினருக்கு ஏற்கனவே முதலமைச்சர் அறிவிப்பு செய்திருந்தார் என்பதை வாரத்தில் பார்த்திருந்தோம். இப்பொழுது முதலமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய பயனாளர்களுக்கு சர்க்கரை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம். ரேஷன் கடையில் பார்வையிட்ட பிறகு பயனாளர் ஒருவருக்கு முதலமைச்சரே அங்கு பொருட்களை வழங்குகின்றார் என்பதை பார்க்கின்றோம். ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி, சர்க்கரை, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் தான் ரேஷன் கடைகளில் இனிமேல் தரமான பொருட்கள் வழங்கப்படும் என்பதன் அடையாளமாக முதலமைச்சர் பெரம்பூரிலே ஒரு ரேஷன் கடையில் ஆய்வு மேற்கொண்டு அங்கே ஒரு பயனாளரை திடீரென்று வரவழைத்து, ஏற்கனவே முன்கூட்டி அறிவிக்கப்பட்ட பயனாளர் கிடையாது, திடீரென்று வரவழைத்து அவருக்கு முறையாக அந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் வழங்கப்படுகின்றதா என்பதை அளவு உள்ளிட்டவற்றை எல்லாம் சரிபார்த்து முதலமைச்சர் வழங்கி வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். அங்கே இருந்த பயனாளர் ஒருவர் திடீரென்று வரவழைக்கப்பட்டு அவரை பயோமெட்ரிக் வைக்க சொன்னார்கள். அந்த குடும்ப தலைவி அவர்கள் பயோமெட்ரிக் வைத்த பிறகு முதலமைச்சரே அரிசி, அந்த சர்க்கரை, பருப்பு உள்ளிட்டவற்றை எல்லாம் வழங்கி வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். முறையான அளவு செய்து அவர்களுக்கான தராசு சரியான அளவில் பொருட்கள் வழங்கப்படுகின்றதா என்பது உள்ளிட்டவற்றை எல்லாம் அவ்வப்பொழுது துறையினுடைய அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு அமைச்சர்களும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுது பருப்பு, பாமாயில், சர்க்கரை உள்ளிட்டவற்றை எல்லாம் முதலமைச்சர் வழங்கி வருகின்றார். அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பயனாளருக்கு முதலமைச்சரே பார்வையிட்டு அவற்றை வழங்குகின்றார் என்பதை பார்க்கின்றோம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்பொழுது கூடுதலாக பல்வேறு பொருட்களை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு முழுவதும் ஏற்கனவே 2,28,00,000 ரேஷன் அட்டைகள் இருந்தன. தற்போது கூடுதலாக 70,000க்கும் கூடுதலான ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதன் அடையாளமாகத்தான் தற்போது 10க்கும் மேற்பட்ட அட்டைதாரர்களுக்கு குடும்ப அட்டைகளை வழங்கி முதலமைச்சர் அந்த 73,000 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படக்கூடிய நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். ரேஷன் கடையிலே ரேஷன் கடையினுடைய பணியாளர் ஒருவர் அங்கே அரிசி உள்ளிட்டவற்றையெல்லாம் அளவீடு செய்து பயனாளருக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சரே நேரில் சென்று அந்த அரிசி, சர்க்கரை, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். இதற்கு முன்பாக பயனாளர்களுக்கு ரேஷன் அட்டைகளை புதிதாக தேர்வாகி இருக்கக்கூடியவர்களுக்கு ரேஷன் அட்டைகளை எல்லாம் முதலமைச்சர் வழங்கியிருந்தார். இப்பொழுது அரிசியை முதலமைச்சர் வழங்குகின்றார். ரேஷன் கடைக்கு சென்று பார்வையிட்டு கிட்டத்தட்ட 5 கிலோவுக்கும் மேற்பட்ட அரிசியை முதலமைச்சர் அந்த பயனாளருக்கு வழங்கி வரக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். ரேஷன் கடைகளிலே பொருள்கள் தரமாக வழங்கப்பட வேண்டும். இந்த கூட்டுறவு பண்டகசாலை மூலமாக ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படக்கூடிய பொருள்களான அந்த அரிசி, சர்க்கரை, பாமாயில் மட்டுமல்லாமல்
அந்த வெளிச்சந்தையிலிருந்து வாங்கி விநியோகம் செய்யப்படக்கூடிய பருப்பு வகைகளும் தரமாக இருக்க வேண்டும் என்று புதிய அரசு அமைந்த பிறகு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. வெளிப்படைத்தன்மையோடு டெண்டர்கள் மூலமாக அந்த பருப்பு உள்ளிட்டவற்றை எல்லாம் கொள்முதல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் முதலமைச்சர் மூலமாக இந்த கூட்டுறவு பண்டகசாலை உள்ளிட்டவர்களுக்கு எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பயனாளருக்கு உரிய அந்த பொருள்களை எல்லாம் முதலமைச்சர் தற்போது வழங்கி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ரேஷன் கடைகளில் வழங்கப்படக்கூடிய பொருள்கள் தரமாக இருக்கின்றனவா என்பதையும் பார்த்தறிகின்றார். தொகுப்புகளாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. உணவுத்துறை அமைச்சர் மற்றும் துறையினுடைய செயலாளர் அதைத்தான் எடுத்துச் சொல்கின்றார்கள். வழங்கப்படுகிறது தகவலை சொல்லியிருந்தார்கள். பயனாளர்களுக்கு தற்போது அந்த ரேஷன் அட்டைகளை வழங்கியிருக்கின்றார் முதலமைச்சர். அதன் பிறகு ரேஷன் பொருட்களையும் வழங்கியிருக்கின்றார். ரேஷன் கடைகள் மூலம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.